ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் என ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமைச் செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஆளுநர், மாற்றம் மட்டும்தான் மாற்றமில்லாதது, மற்றவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றம் என்பது நல்லதுக்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதியை நிலைநாட்டவும் குற்றம் புரிந்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் எனவும் கூறினார். புதுச்சேரியில் போதையினால் சிறுமி வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் கொதித்து போனதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எல்லா நல்லவர்களுடைய கருத்துக்களும் ஆய்வு செய்யப்படும். எத்தகைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று இறுதி முடிவு எடுக்கப்படுகிறதோ அந்த இறுதி முடிவு எடுக்கப்படும். கடந்த காலங்களிலும் இதே சட்டங்கள் தான் இருந்தது. அப்பொழுதெல்லாம் இல்லாத ஒரு போதை பொருள் புழக்கம் இப்பொழுது இருக்கிறது என்பதை நாம் மறுக்க இயலாது. மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக கஞ்சாவை நம்மாலே முழுமையாக தடுத்து நிறுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். பத்திரிகையாளராக நீங்கள் கூட அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்கேயெல்லாம் கஞ்சா விற்கிறதோ அதையெல்லாம் அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் என் கவனத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே எல்லோரும் ஒத்துழைப்பதன் மூலமாக மட்டும்தான் இதுபோன்று சமூக குற்றங்களை முற்றிலுமாக வேறு இருக்க முடியும். நிச்சயமாக காவல்துறை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் இப்பொழுது ஒரு முழு முயற்சியுடன் இதை ஒழிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையை பெற்றிருக்கிறார்கள். அதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும். அதற்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை.